Hi friends, welcome to Gayathri Barni channel. இதுவரைக்கும் நம்ம காயத்ரி பர்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புது புது வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்றைக்கி நம்ம எக் சேமியா அப்படின்னு ஒரு டேஸ்டியான 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வரகு சேமியா எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். சேமியாவை வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு பவுலில் தண்ணி வச்சுருந்தேன். அது இப்போ கொதிச்சிருச்சு. கொதிச்சோடனே நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக சேமியாவுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போடுறேன். சேமியா இப்போ 2 மினிட்ஸில் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த தண்ணியை வடிகட்டிக்க போகிறோம். இப்போ வடிகட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம இப்போ ஆற வைக்க போகிறோம். சூடாக இருந்துச்சுன்னா நம்ம இதில் எக்கு ஆட் பண்ணோன்னா சேமியாவும் எக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதனால் நம்ம இதை நல்லா ஆற வச்சுக்க போகிறோம். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம ஆனியனும் எக்கும் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி வணக்கிறதுக்காக 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கறி லீவ்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம இப்போ வணக்கிக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டேன். அது செவந்ததுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன், பச்சை மிளகாய், கறி லீவ்ஸ்லாம் இதில் சேர்த்திக்கிறோம். ஆனியனுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் நல்லா வணங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது நம்ம எக்கு ரெடி பண்ண போகிறோம். ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு நம்ம 5 எக்ஸ் எடுத்திருக்கோம். 5 எக்ஸையுமே நான் ஒரு தனி பவுலில் உடச்சி ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்குக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம தூளுப்பு சேர்த்திக்கிறோம். இப்போ இதை நல்லா நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. சேமியா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்கையும் இந்த ஆனியனையும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். கலந்து விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் பச்சை மிளகாய் வந்து 1 தான் ஆட் பண்ணேன். அதனால் காரத்துக்காக ஒரு 1/2 ஸ்பூன் நான் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். இப்போ இதை தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்க போகிறோம். அதனால் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ கலந்துட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாத்துலேயுமே இதில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சமாக இதுக்கு தூளுப்பு சேர்த்திக்கிறேன். சேமியாவில், ஆனியனில், எக்குக்குன்னு தனித்தனியாக நம்ம தூளுப்பு சேர்த்திருக்கோம். அதனால் கொஞ்சமாக இதுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். தோசைக்கல்லை நான் ஹீட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை தோசைக்கல்லை ஊற்றிக்க போகிறோம். நீங்கள் வேணுங்கிற அளவு தோசை சுட்டதுக்கப்புறம் சேமியா மீதி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நாளைக்கு கூட மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஃபனை குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடியில் செவந்ததுக்கப்புறம் நம்ம இதை திருப்பிக்கலாம். இது எக்கு யூஸ் பண்ணியிருக்கனால ரொம்ப சாஃப்டாக தின்னாக இருக்கும். இந்த டிஃபனை நீங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும்னே சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு தோணும். ஒருவேளை நீங்கள் திருப்பி போடும்போது இது பிரிஞ்சு வந்துச்சுன்னா இன்னொரு எக் இந்த சேமியாலேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான எக் சேமியா ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். சும்மாவே சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு சாண்ட்விட்சாகவும் சாப்பிட்லாம். சைட் டிஷ் வேணும்னு நினச்சிங்கன்னா சட்னி அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாஸ் கூட இதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.